போறது வந்து மனோபொலி மார்க்கெட். மனோபொலி மார்க்கெட்னு சொல்லி சொன்னா தனியுரிமை சந்தையை பத்தி தான் நாங்க இங்க படிக்க போறோம். அதாவது வந்து இந்த தனியுரிமை சந்தைன்னு சொல்லக்குள்ள வந்து முதலாவது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. தனியுரிமை சந்தைன்னு சொன்னாலே வந்து நாங்க அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து என்னது, இலங்கை நீர்வளங்கள். அதாவது வந்து நாங்க என்ன சொல்றது, எலக்ட்ரிசிட்டி போர்ட், வாட்டர் போர்ட், ரயில்வே ரயில்வே இதுகள் எல்லாமே வந்து என்னதுன்னு சொன்னா தனியுரிமை சந்தை அமைப்பு, அதாவது மனோபொலி மார்க்கெட்னு சொல்லுவோம். ஸோ மனோபொலி மார்க்கெட்டை பொறுத்தளவுல வந்து இது வந்து என்னதுன்னு சொன்னா சிங்கிள் சேலர், அதாவது வந்து தனி ஒரு நிறுவனம், தனி ஒரு ராஜாவை வந்து காணப்படுறது இந்த தனியுரிமை சந்தைன்னு சொல்லுவோம். அதாவது வந்து தனி விற்பனையாளர் உள்ள சந்தையை தான் வந்து நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா தனியுரிமைன்னு சொல்லுவோம். அப்ப இங்க வந்து இது வந்து நிறைப்போட்டிக்கு எதிர்கருத்துடைய நிலைமை. அதாவது நிறைப்போட்டியிலான நிறுவனங்கள் நிறைஞ்சிருக்கும் தானே. இது வந்து தனியுரிமையில வந்து அப்படி இல்லை, ஒரே ஒரு நிறுவனம் மாத்திரம் தான் காணப்படும் சொல்லுவாங்க. அப்ப இங்க வந்து இந்த தனியுரிமையை பொறுத்தளவுல வந்து தொழிலும் நிறுவனம், அதாவது இண்டஸ்ட்ரியும் அந்த ஆர்கனைசேஷனும் ரெண்டுமே வந்து ஒன்னா தான் இருக்கும்னு சொல்றாங்க. இமேஜின் தட் யூ வாண்ட், இதெல்லாம் வந்து இங்க சும்மா உங்களுக்கு இன்ட்ரடக்ஷனா கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்தது வந்து இப்ப இந்த மனோபலியை வந்து எடுத்துக்கொண்டா, அதாவது வந்து தொழிலும் நிறுவனமும் வந்து ரெண்டுமே ஒன்றாக இருக்கிறது. தொழில பிரவேசிப்பதற்கு தடை, அதைத்தான் வந்து சொல்றாங்க வாட் ஆர் த பேரியர் டு த என்ட்ரின்னு சொல்றாங்க. பேரியர் டுனா தொழில வந்து உட்புகிறதுக்கு வந்து தடை காணப்படுகின்ற சந்தையை தான் தனி உரிமை சந்தைன்னு சொல்றாங்க. அதாவது வந்து இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, இங்க வந்து முதலாவது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இங்க இதோட பண்புகள் இருக்கு. அதாவது வந்து இந்த தனியுரிமை, இந்த மனோபலி மகண்டு சில என்ன சொல்றதுன்னு சொன்னா கேரக்டர்ஸ் இருக்கு. அதாவது உற்பத்தி விசேடமாக இருக்கு. இங்க வந்து ஸ்பெஷலைசேஷன் ரொம்ப ஸ்பெஷலைசேஷனா இருக்கும். அதாவது வந்து இப்ப இந்த ஒரு மார்க்கெட்டை எடுத்துக்கொண்டா, இந்த மனோபலி மார்க்கெட்டை எடுத்துக்கொண்டா, இங்க வந்து என்ன நடக்கும்னு சொன்னா அதாவது வந்து ரொம்ப ஸ்பெஷலைசேஷன் வந்து கூடுதலையான இதாதான் இங்க காணப்படும். சரியா? ஓகே. சரியா? அடுத்தது வந்து பாருங்க, ஒரு நிறுவனம் மட்டும்தான் உற்பத்தியை ஈடுபடும். அதாவது ஒன் ஃபார்ம் மட்டும்தான் வந்து நிறுவனத்துல வந்து உற்பத்தியில வந்து ஈடுபடும். இங்க வந்து பெரியர் என்ட்ரி, ரொம்ப பெரிய பெரியர் என்ட்ரி ஒன்று இருக்கு. அதாவது வந்து உட்பிரவேசிப்பதற்கு பெரிய அளவுல தடை ஒன்று காணப்படும். அடுத்தது வந்து இங்க இருக்கிற இப்ப இன்ஃபர்மேஷன், மார்க்கெட்டிங் இன்ஃபர்மேஷன்ல வந்து என்ன நடக்கும்னா எந்த ஒரு காஸ்டும் இல்லாம எங்களால வந்து பெற்றுக்கொள்ள முடியாது. அதாவது வந்து அந்த சந்தை பற்றிய தகவல்களை வந்து நாங்க எந்த ஒரு செலவும் இன்றி பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு கண்டிப்பா அதுக்கு ஒரு கொஸ்டோன்னு செலவாகும் நாங்க தகவல்களை பெற்றுக்கொள்ள. அடுத்தது வந்து இந்த தனியுரிமை, இந்த மனோபலி மார்க்கெட்ல வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா பெர்ஃபெக்ட்லி அதாவது வந்து நாங்க சொல்லுவோம் வந்து என்னதுன்னு சொன்னா இதுல வந்து பூரண பதிலீடுகள் காணப்படாது. அதாவது வந்து பெர்ஃபெக்ட்லி சப்ஸ்டியூட், அதாவது ஃபுல்லி சப்ஸ்டியூட் வந்து எதுவுமே இருக்காதுன்னு சொல்றோம். அப்போ ஃபுல்லி சப்ஸ்டியூட் சொல்ல இதுக்கு பதிலா இதுதான் பயன்படுத்தலாம்னு எதுவுமே காணப்படாது. மின்சாரம்னு சொன்னா எங்கடையில வந்து இந்த என்ன சொல்றது, சிஇபி இருக்கு, அடுத்தது லெக்கோ இருக்கு. அது ரெண்டு மட்டும்தான் இருக்கு. இல்லைங்க புகையிலை சேவை எடுத்துக்கொண்டா கவர்மெண்ட் செக்டர்ல இருக்க அந்த புகையிலை சேவை மட்டும் தான் இருக்கு. பிரைவேட் செக்டர் இருக்கா? இல்ல. அதைத்தான் இங்க என்ன சொல்றோம்னு சொன்னா ஃபுல்லி, அதாவது வந்து சப்ஸ்டியூட் வந்து இருக்காதுன்னு சொல்றாங்க. அதாவது வந்து க்ளோஸ் சப்ஸ்டியூட் வந்து இல்லைன்னு சொல்லலாம். க்ளோஸ் சப்ஸ்டியூட் வந்து இல்லைன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பாருங்க, அதனாலதான் வந்து இந்த சந்தையில இருக்கிற வந்து மேனுஃபேக்சர், அதாவது உற்பத்தியாளர்கள் வந்து பவர் வந்து அதிகம். இவர்தான் வந்து கிங் ஆஃப் த மார்க்கெட்னு கூட நாங்க இவங்களை சொல்லுவோம். அடுத்தது வந்து இந்த சிறப்பு தன்மையாளத்தான் வந்து என்ன செய்யறோம்னு சொன்னா கொள்வனவாளர், அதாவது வந்து இப்ப பயஸ்க்கு வந்து சாய்ஸ் ஆப்ஷன் எதுவுமே கிடைக்காது. சாய்ஸ் ஆப்ஷன் அதாவது வந்து இப்ப எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்காது சாய்ஸுக்கு. கண்டிப்பா இதை இப்ப ட்ரெயின் வந்து கண்டிப்பா இப்ப ட்ரெயின் கவர்மெண்ட் ட்ரெயினா பிரைவேட் ட்ரெயினா, கவர்மெண்ட் ட்ரெயின் தான் போருக்கு, பிரைவேட் ட்ரெயின் இருக்கா? இல்ல. அந்த மாதிரி இப்ப எலக்ட்ரிசிட்டி பில் வந்து இப்ப வாட்டர் பில்னா இலங்கை தேசிய நீர் வடிகால் அமைப்பு சபையில மட்டும்தான் என்னால வந்து பெற்றுக்கொள்ள முடியும். அந்த மாதிரி. அடுத்தது வந்து பாருங்க, இங்க வந்து
இந்த தனிப்பட்ட உற்பத்தியாளரிடம் தான் பொருட்களை கொள்வனவு செய்ய வேண்டிய நிலை. அதாவது இப்ப இங்க பையரும் வந்து சேலரும் வந்து ஒருத்தர் தான் இருப்பாரு. அப்ப அது அவர்கிட்ட மட்டும் தான் எங்களால வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ள முடியும். அப்படி இல்லாட்டி பையருக்கு என்ன செய்ய வேண்டி வரும்னா, அத பர்ச்சேஸ் பண்ணாம இருக்க வேண்டியதா வரும். அடுத்தது வந்து இந்த உற்பத்தி தொடர்பாக காணப்படும் இந்த சிறப்புத்தன்மை, அதாவது ஸ்பெஷலைசேஷனால வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, நிறுவனம் வந்து அந்த பொருள் பிரைஸ்ல வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது எஃபெக்ட்ட கொண்டு வரும். இந்த உற்பத்தி வந்து ஒரு ஸ்பெஷலைசேஷனான நிலை. இப்போ பாருங்க, நீர் வளங்கள் வடிகால் இப்போ ஒரு கம்பெனி தான் இருக்கு. அதே அரசு நிறுவனம் மட்டும் தான் இருக்கு. புகையிரதம் அந்த அரசு நிறுவனம் மட்டும் தான் இருக்கு. இப்படி இருக்கக்குள்ள வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, விலையில வந்து தாக்கத்த ஏற்படுத்துவாங்க. அதாவது வந்து பிரைஸ வந்து ஒண்ணு இன்கிரீஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி டிக்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதாவது வந்து இவங்க இன்கிரீஸ் பண்ண, டிக்ரீஸ் பண்ண இந்த 2 ஆப்ஷனும் இருக்கனால தான் என்ன செய்யலாம்னு சொன்னா, இந்த மோனோபோலி மார்க்கெட்ல கர்வ் வந்து நார்மலா எங்கட டிமாண்ட் கர்வ் மாரி இருக்கும். அதாவது வந்து சாதாரண ஒரு கேள்வி வளைகோடு மாரி இருக்கும். அதத்தான் வந்து நாங்க சொல்லுவோம் என்னன்னு சொன்னா, அப் டூ டவுன்வர்டா இருக்கும். அதாவது மேலிருந்து கீழ் நோக்கி சரிந்து செல்வதா இருக்கும். அடுத்தது வந்து இதுல இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க வந்து காஸ்ட் லோவர் காஸ்ட்ல வந்து இவங்களுக்கு வந்து ப்ராடக்ட் அதாவது மேனுஃபேக்சர் பண்ணக்கூடியதா இருக்கதால வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, பொருட்கள வந்து குறைந்த விலைக்கு விற்பனை செய்யவும் முடியும். ஆனா, அதாவது வந்து இப்ப பாருங்க, இப்ப ட்ரெயின்லாம் வந்து டிக்கெட் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இது ஒரு பிரைவேட் ட்ரெயின் கொண்டு வரதுன்னு சொல்லி சொன்னா, அதுக்கு டிக்கெட் வந்து ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இதே இப்ப கவர்மெண்ட்ல ட்ரெயின்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து நார்மலா டிராவலிங் பிரைஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதுக்கு வந்து குறைந்த செலவுல வந்து உற்பத்தி செய்யக்கூடிய, அதாவது அவங்க லோ காஸ்ட்ல வந்து அந்த ப்ராடக்ட்ட வந்து மேனுஃபேக்சர் பண்ணிக்கொள்ளக்கூடியதா இருக்கனால வந்து பிரைஸும் அந்த குட்ஸுக்கான பிரைஸும் வந்து இவங்களால வந்து குறைஞ்ச விலையில வந்து சேல் பண்ணக்கூடியதா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி இருக்க நிலையில தான் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, இயற்கை தனியுடைமை வந்து காணப்படுது. அதாவது வந்து நாங்க சொல்லுவோம் அந்த எக்கனாமிக் ஆஃப் ஸ்கேல்ன்னு சொல்லி படிச்சோம். அசைன்மென்ட் டைம்லயும் நாங்க படிச்சிருக்கோம் தானே! அதுக்கு தான் இந்த மோனோபோலி மார்க்கெட் நிலையில தான் இந்த எக்கனாமிக் ஆஃப் ஸ்கேல் வந்து கொண்டு வரப்படுது. அதாவது வந்து இதனாலேயே வந்து இந்த எக்கனாமிக் ஆஃப் ஸ்கேல் இருக்க நிலையில தான் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, புதிய நிறுவனங்கள் வந்து உள்புகுறதுக்கு தடையா இருக்கு. அதத்தான் வந்து நாங்க சொல்றோம் பேரியர் டூ என்ட்ரின்னு சொல்லி. சரியா? அப்ப இந்த இயற்கை தனியுரிமை, அதாவது வந்து நாங்க இந்த மனோபோலிக்கு இருக்கிறதால வந்து என்ன சொல்றது, நேச்சுரல் மனோபோலி இருக்கிறதால வந்து இயற்கை தனியுரிமை. இந்த நேச்சுரல் மனோபோலி இருக்கிறதால வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து அதாவது வந்து நாங்க லோ காஸ்ட்ல வந்து அந்த ப்ராடக்ட்ட வந்து அ அ விக்கிறதால புதிய ஒரு நிறுவனத்துக்கு வந்து அந்த மார்க்கெட்ல வந்து என்டர் ஆக முடியாது. அடுத்தது வந்து இந்த தனியுரிமை, இந்த மனோபோலி புரொடக்ஷன், அதாவது ம இண்டஸ்ட்ரியில வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, இன்ஃபர்மேஷன் எதுவுமே வந்து எந்த ஒரு காஸ்ட்டும் இல்லாம எங்களால பெற்றுக்கொள்ள முடியாது. ஸோ இதுக்காக வந்து கண்டிப்பா நாங்க ஒரு காஸ்ட்ட ஒண்ணு பேர் பண்ணி தான் என்ன செய்யணும்னு சொன்னா, அதுல இருக்க இன்ஃபர்மேஷன வந்து கெதர் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது வந்து இப்ப நாங்க ஏன் அதாவது இப்ப அந்த நிறுவனத்துல டிமாண்ட் எப்படி இருக்கு? பிரைஸ் எப்படி இருக்குது? ப்ராஃபிட் என்ன மாரி? எவ்வளோ காஸ்ட் போகுது? என்ன டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நாங்க ஒரு காஸ்ட்ட செலவழிச்சா மட்டும் தான் எங்களால வந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இந்த தகவல்கள்லாம் வந்து வேறொரு புதிய உற்பத்தி நிறுவனங்கள் வந்து, அதாவது இப்ப தகவல்லாம் எங்களுக்கு ஈஸியா கிடைக்காத நிலையில வந்து இதே பேஸ் பண்ணி ஒரு புதிய நிறுவனம்னு உருவாகுறதுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். சரியா? இப்ப இந்த தனியுரிமை சந்தையில வந்து ஒரே ஒரு நிறுவனம், இந்த மனோபோலி மார்க்கெட்ல வந்து ஒரே ஒரு நிறுவனம் மட்டும் இருக்கதால என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, போட்டித்தன்மை, காம்படிஷன்னு சொல்ற விஷயம் ஒண்ணு அங்க காணப்பட மாட்டாது. அதனால தான் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, இந்த அதாவது வந்து மனோபோலி பவர் வந்து மார்க்கெட்ல வந்து செயற்படுத்தக்கூடியதா இருக்கு. அதிக அளவு ஆப்பர்ச்சுனிட்டீஸும் இருக்கு அந்த மனோபோலி ஆர்கனைசேஷன். அதாவது வந்து மார்க்கெட்க்கு. சரியா? அப்ப இப்ப இந்த நிறுவனம் வந்து உள்நுழைறதுக்கு வந்து பேரியர்ஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னோம் தானே. அந்த பேரியர்ல வந்து முதலாவது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, பிளான் அண்ட் கொப் பிளான்ஸ் அண்ட் காப்பி ரைட்டிங்ன்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது மூலப்பொருள் தொடர்பான உடைமைன்னு சொல்லி சொல்லுவோம். காப்பி ரைட்டிங்ன்னு சொல்லி சொன்னா என்னது? அதாவது வந்து அவங்களுக்கு மட்டும் தான் அந்த அனுமதி வழங்கப்பட்டதை தான் காப்பி ரைட்டிங். அத இன்னொருத்தர் வந்து பெற்றுக்கொள்ள முடியாது. அதாவது வந்து பண்டம் ஒன்று உற்பத்தி செய்றதுக்கான மூலப்பொருள், ரா மெட்டீரியல் அப்படி இல்லாட்டி
அதாவது ரோ மெட்டீரியல். அப்ப அந்த அவன் தனி ஒரு நிறுவனத்துக்கு மட்டும்தான் இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ உதாரணமா வந்து ஒரு நாட்டுல வந்து என்ன சொல்றது? அதாவது வந்து இந்த மாணிக்க படிவங்கள்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப அந்த ஜெம்ஸ் அப்ப அதோட உரிமை வந்து அந்த நாட்டுக்கு மட்டும் காணப்படக்குள்ள வந்து அங்க வந்து தனி உரிமை நிலைமை வந்து காணப்படும். அதுதான் பிளான்ஸ் அண்ட் காப்பிரைட்டிங்னு சொல்லி சொல்றது. The plants and copywriting firm வந்து exclusive right for the profit by the allowing become the solo supplies that the product. அப்ப they are by giving the exclusive right firm and individual are encouraged to create the new product. அப்ப புதிய பொருட்கள் வந்து உருவாக்குறதுக்கான தடை ஒண்ணு அங்க காணப்படுது. சரியா? அடுத்தது ஓனர்ஷிப் ஆஃப் ஸ்ட்ராடஜிக் ஆஃப் த ரா மெட்டீரியல். அப்ப இந்த ஓனர்ஷிப் ஆஃப் ஸ்ட்ராடஜிக் ஆஃப் த ரா மெட்டீரியல்னு சொல்லி சொன்னா உரிமை. இப்ப இவங்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை காணப்படுறது மாதிரி. அதாவது பாருங்க, the monopoly can be the created by the owning strategy raw material that are the needed to produce the certain goods. அதாவது வந்து ஒரு சில பொருட்களை வந்து உற்பத்தி செய்யறதுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் அந்த மூலப்பொருட்கள் இருக்கலாம். அது மேல having exclusive knowledge of the production technique. அதாவது வந்து இந்த உற்பத்தியை வந்து உற்பத்தி செய்யறது தொடர்பான அறிவு, அது தொடர்பான தொழில்நுட்ப ரீதியான ஆற்றல் வந்து அந்த நிறுவனத்துக்கிட்ட மட்டும். This would also put the firm advantage the position and it to work a barrier to entry. அதாவது அவங்களுக்கு மட்டும் அந்த தொழில்நுட்பமும் அறிவும் காணப்படுறதா அந்த உற்பத்தியை வந்து உருவாக்குறதுக்கு இது ஒரு பெரியரா இருக்கு. கவர்மெண்ட் லைசன் அண்ட் பிரான்சைசிங். அதாவது கவர்மெண்ட் லைசனிங் அண்ட் பிரான்சைசிங்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து இதை நாங்க சட்ட ரீதியான தடைகள்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது வந்து அரசு மேற்கொள்ளப்படும் செயற்பாடு காரணமா வந்து புதிய நிறுவனங்கள் வந்து உள்நுழைறதுக்கு வந்து தடை காணப்படுறது தான் இங்கே சொல்றோம். அதாவது வந்து சில வியாபார நடவடிக்கையை மேற்கொள்றதுக்கு வந்து உரிமை வந்து தனி நிறுவனங்களுக்கு மட்டும் வழங்கும். வேறு சில வியாபார நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கு அரசு வந்து அரசாங்கத்துக்கு மட்டும்தான் வழங்கும். உதாரணத்துக்கு வந்து பாருங்க, இடையில வந்து மின்சார சபை, இலங்கை துறைமுக சபை, இதுகள் எல்லாமே வந்து ஒரு உதாரணமா இருக்கு. சரியா? இப்படி இருக்கக்குள்ள அதாவது வந்து இந்த ஆக்க உரிமை, பதிப்புரிமை இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாமே அதாவது வந்து ஒரு சட்ட ரீதியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. ஓகே, இந்த நிறுவனத்துக்கு மட்டும் தான் இந்த ஆத்தரைசேஷன் இருக்கு அந்த மாதிரி. அடுத்தது எக்கனாமிக் ஆஃப் ஸ்கேல். இதைத்தான் வந்து நாங்க சொல்றது அளவு திட்டம். இயற்கை தனியுரிமை அல்லது பேரளவு உற்பத்தி சிக்கனம், அப்படி இல்லாட்டி அளவு திட்ட சிக்கனம்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது வந்து அதாவது நீண்ட காலத்துக்கு லாங் டேர்ம்க்கு வந்து சகல உள்ளீடுகளையும் இருக்க எல்லா இன்புட்டையும் வந்து சேஞ்ச் பண்ணக்குள்ள வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு எக்கனாமிக் ஆஃப் ஸ்கேல் கிடைக்கும். அதாவது வந்து நாங்க சொல்லியிருக்கோம், உற்பத்தியை அதிகரிக்கக்குள்ள வந்து இந்த பேரளவு உற்பத்தி சிக்கனம் தரும். நாங்க வந்து ப்ரொடக்டை வந்து கூட்ட 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 என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, அவுட்புட்டை கூட்ட 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 என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, காஸ்ட் வந்து எங்களுக்கு குறையும். அதாவது குறைந்த சராசரி செலவுல வந்து எங்களுக்கு அந்த பொருளை வந்து உற்பத்தி செய்ய முடியும். இந்த நிலையில தான் நிறுவனம் வந்து என்ன நடக்கணும்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து நேச்சுரல் மனோபோலிய வந்து அங்கன கிரியேட் பண்ணுது. அதாவது இப்படி இது காரணமா வந்து போட்டி நிறுவனங்கள் வந்து இந்த சந்தையில வந்து பிரவேசிக்க முடியாது. சந்தைக்கு தேவையான முழு உற்பத்தியை வந்து குறைந்த செலவுல வந்து அந்த அந்த மனோபோலி இண்டஸ்ட்ரியில இருக்க மார்க்கெட் வந்து அதாவது அந்த நிறுவனம் வந்து வழங்கக்கூடியதா இருக்கும். சரியா? இதைத்தான் வந்து அதாவது வந்து பாருங்க, லாங் ரன் அதாவது வந்து எவரேஜ் காஸ்ட் லாங் ரன்ல வந்து எவரேஜ் காஸ்ட் வந்து என்ன நடக்கும்னா, சராசரி செலவு வந்து படிப்படிப்படியா குறைஞ்சு கொண்டு வரும். இதுதான் இயற்கை தனியுரிமைக்கான வரைபடம். அப்ப பாருங்க, C2ல இருக்கக்குள்ள காஸ்ட் அதாவது குவான்டிட்டி 1 நாங்க வழங்குனது. இதே காஸ்ட் வந்து குறைவா வழங்கக்குள்ள பிரைஸ் ஆஃப் த காஸ்ட் வந்து குறைவாகக்குள்ள வந்து குவான்டிட்டின்ற அளவு வந்து என்ன நடக்குது? கூடுதுன்னு சொல்லி சொல்றாங்க. குவான்டிட்டின்ற அளவு கூட 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 வந்து காஸ்ட்டும் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா குறையும்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் வந்து அதாவது வந்து பாருங்க, இந்த C2 விட வந்து C1 வந்து குறைவா இருக்கு. On the above the graph, the single farm that produce the quantity Q1, it is the long run average cost. இதைத்தான் long run average, மிக நீண்ட காலத்துக்கு தான் இந்த long run average cost வந்து எங்களால கடைபிடிக்க முடியும். is in C5. அதாவது however, this quantity Q1 be equally shared by the two farms. The long average cost for the each farm C2, which higher than the C2. அதாவது வந்து C1 விட C2 வந்து இப்ப பாருங்க, இப்ப காஸ்ட் இந்த நிறுவனத்தை இந்த C2 வந்து உற்பத்தி செய்யற நிறுவனம் வந்து Q1 இருக்கக்குள்ள C1 காஸ்ட் வந்து குறைவா இருக்கக்குள்ள வந்து Q2 அளவு வந்து உற்பத்தி செய்ய முடியுதுன்னு சொல்லி சொல்றாங்க. இதுலயும் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா,
குறுங்காலத்துல வந்து இந்த மனோபொலி மார்க்கெட்ல வந்து ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் பண்ணிக்கொள்ள முடியும். அப்போ ஷார்ட் ரன்ல வந்து ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் எப்படி பண்றாங்கன்னு சொன்னா பிரைஸ் அண்ட் குவான்டிட்டி இது ரெண்டுலையுமே வந்து மாற்றம் செய்யலாம். நீங்க கேட்கலாம், ஒரே நேரத்துல இது ரெண்டையும் வந்து சேஞ்ச் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டா சேஞ்ச் பண்ண முடியாது. ஒரு நேரத்துல ஒண்ணு பிரைஸை வந்து மாற்றம் சேஞ்ச் பண்ணணும், அப்படி இல்லாட்டி குவான்டிட்டியை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி சொல்றோம். அப்ப பிரைஸையும் குவான்டிட்டியை வந்து ஒரே நேரத்துல வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, நீங்க இந்த லெவல் 4 படிக்கிற டைம் எல்லாமே வந்து பவர் கட் ஆயிடுச்சு. அப்போ பவர் கட் ஆகிற டைம் வந்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அந்த குவான்டிட்டிவ்ல வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. அதாவது வந்து குவான்டிட்டிவ்ல சேஞ்சஸ்ன்னு சொல்லி சொன்னது நைட் டைம்ல வந்து பயன்படுத்துகிற டைமை வந்து குறைச்சாங்க. அதுக்கு கொஞ்ச நாள் போன பிறகு என்ன நடந்துச்சு, பிரைஸ் எல்லாம் வந்து என்ன செஞ்சாங்க, கூட்ட தொடங்கினாங்க. அப்போ பவர்லாம் சரியா, கரண்ட் எல்லாம் சரியா சப்ளை செய்யக்குள்ள என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னா அந்த காலகட்டத்துல வந்து அதுக்கான பிரைஸை வந்து கூட்ட தொடங்கினாங்க. இதுதான் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா ஷார்ட் ரன் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் மனோபாலிஸ்டிக்னு சொல்லி சொல்றது. குறுங்காலத்துல வந்து கண்டிப்பா வந்து நிறுவனம் வந்து என்ன நடக்கும்னு சொல்லுன்னா பிரைஸ் அப்படி இல்லாட்டி குவான்டிட்டியில வந்து தாக்கத்தை வந்து செலுத்தும்னு சொல்லி சொல்றாங்க. Since the pacing downward sloping demand curve, you cannot choose the price independent of the quantity. This is the graphically show below. அதாவது வந்து இங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா எவரேஜ் ரெவன்யூ விட, அதாவது வந்து இப்ப இங்க வந்து ஓகே, நான் இதுக்கு முன்னுக்கு இன்னும் கொஞ்சம் விஷயம் இருக்கு சொல்றேன். இந்த கம்பெட்டிட்டிவ், அதாவது வந்து மனோபொலி மார்க்கெட் வந்து கம்பெட்டிட்டிவ்ல மனோபொலி மார்க்கெட் வந்து கண்டிப்பா வந்து பிரைஸ் வந்து என்ன இருக்குன்னா பிரைஸ் வந்து டேக்கரா இருக்க மாட்டாங்க, பிரைஸ் வந்து கிரியேட்டரா இருப்பாங்க. அதாவது அவங்க தான் விலையை வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா உருவாக்குவாங்க. சரியா? ஸோ இங்க வந்து இந்த மனோபொலி மார்க்கெட் வந்து பிரைஸ்லயும் வந்து குவான்டிட்டிலையும் வந்து கண்டிப்பா வந்து டிபெண்ட் ஆகி இருக்க முடியும். ஆனா ஒரே நேரத்துல வந்து விலையில அப்படி இல்லாட்டி விற்பனை தொகையில மட்டும் ஏதாவது ஒண்ணு பிரைஸ்ல சேஞ்ச் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி குவான்டிட்டியில சேஞ்ச் பண்ணலாம். ரெண்டுலையும் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. சரியா? வண்டி அதாவது வந்து இங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா இந்த தனியுரிமை நிறுவனம், அதாவது வந்து இந்த மனோபொலி மார்க்கெட்ல வந்து எவரேஜ் ரெவன்யூ மார்ஜினல் ரெவன்யூ விட, அதாவது வந்து என்னைக்குமே வந்து கூடுதலையா தான் இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து மார்ஜினல் ரெவன்யூ வந்து எவரேஜ் ரெவன்யூ விட ஒண்ணு குறைவா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. இதனால தான் வந்து என்னைக்குமே வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா இந்த இந்த எவரேஜ், அதாவது இந்த எவரேஜ் ரெவென்யூ கோட்டுக்கு கீழே இந்த எம்ஆர் கோடு இருக்கு. ஸோ அதுதான் காரணம். அதாவது வந்து எல்லை வருமானம் வந்து சராசரி வருமானம் வந்து இந்த மார்ஜினல் ரெவென்யூ வந்து சராசரி வருமானத்தை விட குறைவா காணப்படுறதுனால தான் என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த எல்லை வருமான கோடு எப்பொழுதும் வந்து சராசரி வருமான கோட்டுக்கு கீழ் காணப்படுது. சரியா? இதை வந்து நாங்க இந்த மேத்தமெட்டிக்கலா வந்து இதை நாங்க பார்ப்போம் எப்படி என்ன நடக்குதுன்னு சொல்லி. சரியா? இப்ப வந்து விற்பனை அலகுகள் குவான்டிட்டி, இது வந்து பிரைஸ். சரியா? டோட்டல் ரெவென்யூ, அடுத்தது வந்து மார்ஜினல் ரெவென்யூ, அடுத்தது ஏஆர் எவரேஜ் ரெவென்யூ. இப்போ குவான்டிட்டி வந்து நாங்க பார்ப்போம் 0 1 2 3
அப்படி போகுது. 0, 1, 2, 3, 4, 5, 6 வரைக்கும் போகுது. ஓகே. 6 வரைக்கும் போடுவோமே. இப்ப பிரைஸ். பிரைஸ் வந்து எங்களுக்கு நாங்க சொன்னோம். அதாவது வந்து எங்களுக்கு தெரியும். அதாவது வந்து இந்த மனோபோலி மார்க்கெட்ட பொறுத்தளவுல வந்து நாங்க நார்மலா டிமாண்ட் கர்வ் மாரி இருக்கு. இந்த மனோபோலி மார்க்கெட்ல இருக்க டிமாண்ட் கர்வ். நாங்க என்ன சொன்னோம், ஒண்ணு பிரைஸ்ல சேஞ்ச் பண்ணணும். அப்படி இல்லாட்டி ஒண்ணு குவான்டிட்டில சேஞ்ச் பண்ணணும். 2யும் ஒரே நேரம் சேஞ்ச் பண்ண முடியாது. அப்ப இங்க குவான்டிட்டி வந்து குறைவா இருக்கக்குள்ள பிரைஸ வந்து இவங்க என்ன செய்யலாம்? கூட்டலாம். பிரைஸ் வந்து கூடக்குள்ள வந்து என்ன நடக்கலாம்? குவான்டிட்டிய குறைக்கலாம். சரியா? ஸோ அப்படி அந்த அந்த கான்செப்ட்ல வந்து நாங்க இத சரி. இப்ப டோட்டல் ரெவென்யூ எங்களுக்கு எப்படி தெரியும்? P தர Q தான் டோட்டல் ரெவென்யூ. அப்ப P தர Q தான் என்னது எங்களுக்கு டோட்டல் ரெவென்யூவா இருக்கும். ஓகேயா? ஓகே. அப்ப டோட்டல் ரெவென்யூ பாருங்க 5, 8, 9 அப்படின்னு சொல்லி 8, 5ன்னு சொல்லி கூடிக்கொண்டே தான் போகுது. சரியா? டோட்டல் ரெவென்யூ வந்து கூடிக்கொண்டு போகுது. சரியா? ஆனா இந்த என்ன சொல்றது? இந்த குவான்டிட்டி வந்து கூட டோட்டல் ரெவென்யூ வந்து குறையத் தொடங்கும். அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது மார்ஜினல் ரெவென்யூ எப்படி காண்றது? இந்த டெல்டா TR இன் கீழ் டெல்டா Q. அப்ப இந்த 0 அதாவது வந்து இந்த 5க்கும் 1க்கும் இடையில எவ்வளவு இருக்கு? இது இங்கன 0, 0க்கும் 5க்கும் இடையில 0. அடுத்தது 0க்கும் 5க்கும் இடையில 5 டிஃபரெண்ட். இது வந்து 1 1ஆல தானே கூடுது. ஸோ அதனால பிரச்சனை இல்லை. 5க்கும் 3க்கும் இடையில டிஃபரெண்ட். 8க்கும் இடையில 3 டிஃபரெண்ட். அடுத்தது 8க்கும் 9க்கும் இடையில 1 டிஃபரெண்ட். அடுத்தது வந்து பாருங்க 9க்கும் 8க்கும் இடையில பாருங்க 9, 8 அப்ப -1 டிஃபரெண்ட். அடுத்தது 8க்கும் 5க்கும் இடையில வந்து டிஃபரெண்ட் எவ்வளோ? -3. அடுத்தது வந்து -5. இப்ப மார்ஜினல் ரெவென்யூ பாருங்க படிப்படியா வந்து குறைஞ்சு கொண்டு வருது. இப்ப நாங்க எவரேஜ் ரெவென்யூக்கு வரோம். எவரேஜ் ரெவென்யூ எப்படி பார்க்குறது? TR வந்து Qஆல பிரிக்கணும். 0த்த 0ஆல பிரிச்சா 0. சரி. அடுத்தது என்னது? 5 1ஆல பிரிச்சா 5. அடுத்தது 8 2ஆல பிரிச்சா 4. 9 3ஆல பிரிச்சா 3. 3 9. அடுத்தது 8 4ஆல பிரிச்சா 2. அடுத்தது 5 5ஆல பிரிச்சா 1. அடுத்தது 0. இப்ப பாருங்க இந்த எவரேஜ் ரெவென்யூ விட என்ன நடக்குதுன்னு சொன்னா மார்ஜினல் ரெவென்யூ வந்து ரொம்ப குறைஞ்சு கொண்டு போகுது. எவரேஜ் ரெவென்யூவை விட வந்து மார்ஜினல் ரெவென்யூ வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா ரொம்ப குறைஞ்சு கொண்டு போகுது. அதனால தான் வந்து நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா AR MRன்னு சொல்லி சொல்றோம். சரியா? விளங்குதா? AR விட அதாவது வந்து நான் சொல்லியிருக்கேன் வாய் திறந்திருக்க பக்கம் தான் பெருசு. அப்ப வாய் குழிவா இருக்க பக்கம் சின்னது. அப்ப AR விட MR வந்து இங்க என்ன நடக்குது? குறைவா இருக்கு. பாருங்க. இங்க மார்ஜினல் ரெவென்யூ வந்து என்னதான் படிப்படியா குறைஞ்சிட்டு வந்தாலும் எவரேஜ் ரெவென்யூ அதாவது மார்ஜினல் ரெவென்யூ விட அதாவது வந்து எவரேஜ் ரெவென்யூவோட மார்ஜினல் ரெவென்யூ மைனஸ் லெவல்லயும் போயிட்டு குறையுது. இங்க பாருங்க 5, 3 இப்ப இங்க 5, 4ன்னு தான் வருது. சரியா? ஸோ அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் வந்து நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா, எல்லை வருமானமானது சராசரி வருமானத்தை விட அதாவது வந்து இந்த எவரேஜ் ரெவென்யூ விட இந்த மார்ஜினல் ரெவென்யூ வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா குறைவாக தான் காணப்படுது. ஸோ எப்போதுமே வந்து இந்த கேள்விக்கோடு வந்து கீழாவே தான் இருக்கும். ஸோ எவரேஜ் ரெவென்யூ எங்களுக்கு தெரியும் தானே? அந்த டிமாண்ட் கர்வ் வந்து சந்திக்கிற புள்ளி தான் வந்து அதாவது AR சமன் Dன்னு சொல்லி நாங்க படிச்ச விஷயமே தான். ஸோ இப்படி இருக்கக்குள்ள வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா அதாவது வந்து இந்த தனியுரிமை நிறுவனத்தின் டிமாண்ட் கர்வ் அதாவது வந்து இப்ப தனியுரிமை சந்தையில வந்து குறிப்பிட்ட ஒரு தொழில்ல வந்து ஒரே ஒரு நிறுவனம் மாத்திரம் தான் காணப்படுது. அது வந்து விற்பனை விலையிலும் விற்பனை தொகையிலும் வந்து செல்வாக்கு செலுத்தலாம். பிரைஸ்லயும் வந்து குவான்டிட்டிலையும் வந்து செல்வாக்கு செலுத்த முடியும். இருந்தாலும் வந்து ஒரே நேரத்துல வந்து பிரைஸ்லயும் குவான்டிட்டிலையும் வந்து சேஞ்ச் அதாவது வந்து டிபெண்ட் ஆகி இருக்க முடியாது. அதாவது வந்து விற்பனை தொகையை அதிகரிக்கணும். அதாவது வந்து குவான்டிட்டியை வந்து அதிகரிக்கணும்னா பிரைஸை குறிக்கணும். குவான்டிட்டியை வந்து அதிகரிக்கணும்னா பிரைஸை குறைக்கணும். அதாவது என்ன செய்யணும்? அதாவது வந்து குவான்டிட்டியை கூட்டணும்னா விலையை குறைக்கணும். விலையை அதிகரிச்சா என்ன நடக்கும்னா குவான்டிட்டி வந்து குறைய தொடங்கும். ஆகவே தான் இந்த மனோபோலி மார்க்கெட்ல வந்து கர்வ் அதாவது டிமாண்ட் கர்வ் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா ஒரு நார்மல்
டிமாண்ட் கர்வ் மாதிரியே மேல இருந்து அது அப்வர்ட் டவுனா இருக்கும்னு சொல்லி சொல்றோம். சரியா? இப்ப இந்த கேள்விக்கோடு வந்து இப்படிதான். சாதாரணமா கேள்விக்கோடுன்னு சொல்லி கேட்டா, இந்த கேள்விக்கோட வந்தீங்கன்னு வரைஞ்சீங்கன்னு சொல்லி சொன்னா சரி. இந்த மனோபொலி மார்க்கெட்ல. சரியா? இப்ப இந்த மனோபொலி மார்க்கெட்ல வந்து பிரைஸ வந்து நாங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா பாருங்க. If you manage the maximizing the profit short run similar to perfectly competitive market to condition met. அதாவது வந்து இப்ப நாங்க என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா, பெர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ் மார்க்கெட்ல எப்படி ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் பண்ணணுமோ, அதே மாரி தான் இங்கேயும் எம்சி சமன் எம்ஆர். அப்புறம் ஸ்லோப் எம்சியை விட அதாவது வந்து எம்சியை விட வந்து எம்ஆர் வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, எம்ஆர் வந்து குறைவா இருக்கணும்னு சொல்லி படிக்கிறோம். சரியா? இப்ப பாருங்க அக்கார்டிங் டூ த அதாவது எம்ஆர் சமன் எம்சி அக்கார்டிங் டூ த அக்கார்டிங் டூ இந்த அதாவது வந்து எம்ஆர் ஸோ எம்சின்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து பாருங்க. இப்ப இது வந்து எங்களுக்கு தெரியும் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, ஷார்ட் மார்ஜினல் காஸ்ட், ஷார்ட் அவரேஜ் காஸ்ட்ன்னு சொல்லி ஷார்ட் அண்ட் அவரேஜ் டோட்டல் காஸ்ட்ன்னு சொல்லி. சரியா? அப்ப ஷார்ட் அண்ட் அவரேஜ் காஸ்ட்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து அதாவது வந்து இங்க ஷார்ட் ரன்ல வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, இத வந்து நாங்க சொல்றது வந்து சூப்பர் நார்மல்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது வந்து சூப்பர் நார்மல்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஷார்ட் ரன்ல வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, கண்டிப்பா வந்து ப்ராஃபிட் வந்து அதாவது வந்து சூப்பர் நார்மல்னு சொன்னா ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் செஞ்சு கொள்ள முடியும். சரியா? அதாவது வந்து விலைய விட இப்ப நாங்க அந்த பிரைஸ விட என்ன நடக்கணும்னு சொல்லி சொன்னா, பிரைஸ விட வந்து எங்களுக்கு அதாவது வந்து பிரைஸ விட எங்களுக்கு அந்த எவரேஜ் வேரியபிள் காஸ்ட்ன்னு சொல்லி சொல்ற விஷயம் வந்து என்ன நடக்கணும்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கு வந்து இங்க குறைவா இருக்கணும். குறைவா இருக்கும். கண்டிப்பா வந்து எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் வந்து எங்களுக்கு இங்க வந்து குறைவா தான் இருக்கும். சரியா? ஸோ இப்ப இங்க பார்ப்போம். அதாவது வந்து பிரைஸ விட எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் வந்து என்னைக்கு வந்து குறைவா இருக்கும். ஸோ அத வந்து வரைபட ரீதியா நாங்க இங்க பார்ப்போம். இதே வரைபடம் தான் நாங்க அங்க பார்க்க போறோம். ஸோ இங்க வந்து அ பாருங்க. MR summon MC and also MC curve the MR curve from the below. So the monopoly maximization profit product the Q1 quantity and sale it is a paper. The excess of profit monopoly of B, C, B, C, P1 and P2. அதாவது வந்து இதுதான் வந்து என்னது மோனோபாலிசிக்ல வந்து என்னது அதாவது வந்து the profit of the monopoly மோனோபாலி மார்க்கெட்ல வந்து ப்ராஃபிட்னு சொல்லி சொன்னா இந்த பாக்ஸ் இந்த P12 P2 and C2 அதாவது வந்து என்ன சொல்றது B2 C பகுதி தான் வந்து ப்ராஃபிட் சொல்லி நாம சொல்றோம். சரியா? here with average cost of purchasing Q1 output அதாவது வந்து இந்த Q1 outputல வந்து P2 அதாவது வந்து எவரேஜ் காஸ்ட் நாங்க சொல்லுவோம் சராசரி எவ்வளவா இருக்கும்? 0ல இருந்து அதாவது வந்து Q1ல இருந்து P2 வரைக்கும் தான் இதுதான் எவரேஜ் காஸ்ட்டா இருக்கும். இந்த நீள் சதுரம் மாதிரி இருக்கிறது தான் எவரேஜ் காஸ்ட்டா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. The total cost of the production. அப்ப டோட்டல் காஸ்ட் எவ்வளவா இருக்கும்னு சொல்லி சொன்னா, இந்த 0, இந்த P1, Cn இங்க வந்து வர இந்த Q1 இருக்கும். இப்ப பாருங்க 0 Q1 அதாவது 0 Q1 B அதாவது இந்த B அடுத்தது இந்த P2 B P2 இதுதான் என்னதுன்னா இருக்கும் எவரேஜ் காஸ்டா இருக்கும். சரியா? அதாவது வந்து இப்ப இங்க இந்த எக்ஸஸ் ஆஃப் த ப்ராஃபிட்னு சொல்லி சொன்னா இதுதான் இந்த பாக்ஸ் தான் இந்த சின்ன பாக்ஸ் தான் எக்ஸஸ் ஆஃப் த ப்ராஃபிட். அதுதான் பி பி சி P1 BC P1 P2 தான் எக்ஸஸ் ஆஃப் த ப்ராஃபிட். சரியா? எக்ஸஸ் ஆஃப் த ப்ராஃபிட். அதாவது வந்து டோட்டல் காஸ்ட்னு சொல்லி கேட்கல 0 P1 0 Q1ல இருந்து B அடுத்தது வந்து Bல இருந்து P2 வரைக்கும் இருக்கு. Bல 0 Q1 B
P2 வரைக்கும் இருக்கு. இதுதான் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா எவரேஜ் காஸ்ட். அதாவது வந்து இங்க வந்து சொல்றது வந்து the with average product given output P2 the total காஸ்ட்னு சொல்லி சொல்றது. அப்ப டோட்டல் ரெவென்யூ வந்து ஈக்குவல் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா 0Q1 C P1 இருக்கும். அதாவது வந்து ஈக்குவல் P இன்டு அதாவது P இன்டு Q5 இருக்கும். சரியா? அப்ப P இன்டு அப்ப மார்ஜினல் ரெவென்யூ MR சமன் MC. சரியா? MC வந்து இது ஃபுல்லா இருக்கும். MR இதா இருக்கும். ஸோ அப்படிங்கிற ப்ராஃபிட் வந்து இருக்கிறது வந்து பாருங்க இங்க வந்து இந்த அளவு தான் ப்ராஃபிட்னு சொல்லி சொல்றாங்க. Short run maximization point can be graphically be shown by the total revenue curve, TR total cost curve to similar to the perfect competition. The profit are maximized by the monopolistic in the short run. When they produce the sales or output, whichever positive difference between the total revenue and total cost is. However, unlike the case of perfect competition, the total revenue of the monopolistic is not the straight line சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து இங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா அந்த பெர்ஃபெக்ட் கம்படிஷன்ல மாதிரியே தான் வந்து இங்கேயே இருக்குது. ஆனா இங்க என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா டோட்டல் காஸ்ட்டை விட டோட்டல் ரெவன்யூ வந்து கூடுதலையா இருக்கக்குள்ள தான் இந்த எக்ஸஸ் ப்ராஃபிட் வந்து நடக்குது. ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் அவுட்புட். அப்ப அதாவது வந்து இங்க வந்து மனோபொலி மார்க்கெட்ல வந்து இப்போ இதை வந்து நாங்கள் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷனை வந்து எப்படி பார்க்குறதுன்னு சொல்லி இன்னொரு வரைபடத்தில் வந்து நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஓகே, உங்களுக்கு வரையவும் தெரியணும் தானே அந்த படத்தை தெளிவாக. அந்த படத்தை தெளிவாக வரைகிறது வந்து இந்த மெத்தடில் வரைஞ்சா ஓகே. சரியா? நாங்கள் படித்த இது என்னது, இது வந்து எம்ஆர், இது வந்து ஏஆர்னு சொல்லி படிச்சோம். சரியா? இப்போ இந்த மனோபொலி இந்த என்ன சொல்றது, மனோபொலிஸ்டிக் மார்க்கெட்டை பொறுத்தளவுல வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா இதை வந்து நாங்க சொல்றது வந்து அதாவது வந்து இந்த மனோபலி மார்க்கெட்ல வந்து இலாஸ்டிக்னு சொல்லி சொல்றது. மனோபலியில வந்து இலாஸ்டிக்னு சொல்லி சொல்றது. இப்போ நாங்க அங்க படிச்சோம் தானே, அதே மாதிரி இதையும் வந்து நாங்க என்ன சொல்றது, இலாஸ்டிக் பொறுத்தளவுல என்னதுன்னு சொல்லி சொன்னா ப்ரைஸை கொஞ்சம் கூட்டினாலுமே வந்து குவான்டிட்டி வந்து பெரிய அளவால குறைய தொடங்கிடும். ப்ரைஸை கொஞ்சம் கூட்டினாலும் குவான்டிட்டி வந்து ரொம்ப அளவால வந்து குறைய தொடங்கிடும். இப்போ பாருங்க, இப்போ நாங்க வந்து மனோபொலி மார்க்கெட்னு சொல்லக்குள்ள வந்து பாருங்க, இப்போ என்ன சொல்றது, உதாரணத்துக்கு இப்போ கரண்ட் அது இதெல்லாம் வந்து ப்ரைஸ் எல்லாம் கூட்ட தொடங்கினாங்க. அப்போ கரண்ட் ப்ரைஸ் எல்லாம் கூட்ட தொடங்கக்குள்ள டக்குன்னு என்ன செஞ்சாங்க, நாங்கள் சோலார் பேனலுக்கு வந்து போவோம். அப்படி இல்லாட்டி கூடுதலாக வந்து இப்போ அதுக்கு ஆப்ஷனாக வந்து மண்ணெண்ணெய் யூஸ் பண்ணி அந்த என்ன சில லேம்ப்ஸ் அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ண தொடங்கணும். ஸோ அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க, இந்த மனோபொலிக் மார்க்கெட்டை பொறுத்தளவில் வந்து இலாஸ்டிக் டிமாண்ட், அதாவது வந்து விலையில் சிறு மாற்றம் ஏற்பட்டாலும் வந்து தொகையில் வந்து பாரிய அளவு மாற்றம் ஒன்று ஏற்படும் சொல்லி சொல்றாங்க. சரியா? அப்ப இந்த மனோபொலி மார்க்கெட்ல வந்து நாங்க ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் பார்க்கக்குள்ள தான் எம்ஆர் சமன் எம்சின்னு சொல்லி பார்த்தோம். எம்ஆர் சமன் எம்சின்னு பார்க்கக்குள்ள வந்து எங்களுக்கு இந்த கர்வ் வந்து எங்களுக்கு என்னைக்குமே தெரியும். இது வந்து என்னது எங்களுக்கு அதாவது வந்து இந்த கர்வ் வந்து நாங்க சொல்லுவோம் டி, அதாவது வந்து டிமாண்ட் கர்வ்னு சொல்லி சொல்லுவோம். டி சமன் ஏஆர்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து எங்களுக்கு என்னது மார்ஜினல் ரெவென்யூ எம்ஆர்னு சொல்லி சொல்லுவோம். இந்த எம்ஆரை வந்து எம்சி வெற்ற புள்ளியில தான் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா ஈக்குவிலிபிரிமியம் வந்து வரும். எம்ஆர் கர்வ் வந்து வெற்ற புள்ளியில தான் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா ஈக்குவிலிபிரிமியம் வந்து இங்கே இடம்பெறும். இதைத்தான் வந்து சரியா? ஸோ இந்த கோடுக்கு நேராக இந்த டிமாண்ட் கோடை வந்து தொடக்குள்ள தான் வந்து நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளலாம்னு சொல்லி சொன்னால் ப்ரைஸை வந்து நாங்கள் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். ப்ரைஸை வந்து அடையாளம் கண்டு கொள்ள முடியும். இந்த எம்சி கோடு இந்த எம்சி கோடு வந்து எம்ஆர் வெற்ற புள்ளியில தான் வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னு சொல்லி சொன்னால் ஈக்குவிலிபிரிமியம் வந்து அடையும். அதாவது அதைத்தான் வந்து நாங்கள் கீன்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கு நேராக கீழே வர்றது தான் குவான்டிட்டி. இந்த குவான்டிட்டி அளவு வைக்கக்குள்ள தான் வந்து இந்த ப்ராஃபிட், அதாவது மனோபொலியில் வந்து ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் பண்ணப்படும். இது வந்து என்னது எங்கட எம்சி கர்வ். சரியா? ஸோ இப்படி இருக்கக்குள்ள வந்து இந்த கோடை இணைச்சி, இந்த கோடை வந்து நாங்கள் கண்டினியூஸாக வந்து இணைச்சி, அதாவது டிமாண்ட் கர்வோட இணைச்சி நாங்கள் இதை வந்து குவான்டிட்டி, அதாவது வந்து இது கண்டு நாங்கள் என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னால் ப்ரைஸை வந்து பார்ப்போம். ஓகே, இது வந்து ப்ரைஸ்.
இது வந்து 0. சரியா? அதே போல வந்து இங்க பாருங்க வேற சொல்லியிருக்காங்க. இந்த கர்வ் எடுத்துக்கொண்டா, இந்த கர்வ்ல வந்து நாங்க இந்த கர்வ்ல வந்து அடுத்தது வந்து எவரேஜ் காஸ்ட். அதாவது வந்து இப்ப எவரேஜ் டோட்டல் காஸ்ட். எவரேஜ் டோட்டல் காஸ்ட்ட விட வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கு வந்து பிரைஸ் வந்து அதாவது வந்து பிரைஸ் வந்து ஆ கூடுதலையா இருக்கணும். அப்ப எவரேஜ் டோட்டல் காஸ்ட் வந்து இங்க என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, எம்சி கோடு சரி. இது எம்சி கோடு எவரேஜ் டோட்டல் காஸ்ட். நான் வந்து எவரேஜ் டோட்டல் காஸ்ட்ன்னு சொல்லி இருக்கு. இப்ப இதுதான் வந்து எவரேஜ் டோட்டல் காஸ்ட். எவரேஜ் டோட்டல் காஸ்ட்ன்னு சொல்லி சொல்லும். சரியா? இப்ப இந்த எவரேஜ் டோட்டல் காஸ்ட்ட வந்து இருக்கக்குள்ள வந்து இப்ப இங்க இது 2மே வந்து இது வந்து இந்த எவரேஜ் டோட்டல் காஸ்ட் வந்து கொஞ்சம் இதாக்கி வரையணும். சரியா? ஸோ இந்த எவரேஜ் காஸ்ட் வந்து பிரைஸை விட குறைவா தான் இருக்கும். சரியா? பிரைஸை விட குறைவா இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து எவரேஜ் காஸ்ட் வந்து பிரைஸை விட குறைவா இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கு அப்ப இதுதான் வந்து என்ன நடக்கும்னு சொல்லுதுன்னா, ப்ராஃபிட். இதுதான் வந்து எங்கள்ட்ட என்னது ப்ராஃபிட்டா இருக்கும். இது வந்து நான் சொல்றது வந்து பி. இத வந்து நாங்க இத வந்து பி சரி. இத வந்து நாங்க P1 சொல்லி எடுத்தா, இத வந்து நாங்க P2ன்னு சொல்லி எடுப்போம். சரியா? P2. இப்ப இத வச்சுக்கொண்டு இது வந்து எங்களுடைய இ. இது வந்து நாங்க ஏ புள்ளின்னு சொல்லி குறிப்போமே. சரி. இப்ப இங்க வந்து எங்களுக்கு வந்து இப்ப இதுல ப்ராஃபிட் எதுன்னு சொல்லி கேட்டா, இந்த இதுதான் ப்ராஃபிட்டா இருக்கும். ப்ராஃபிட் எதுன்னு சொல்லி கேட்டா, எங்கள பொறுத்தளவுல ஆ இதுதான் ப்ராஃபிட்டா இருக்கும். சரியா? இப்ப இதுல நாங்க பார்ப்போம். எம்ஆர் சமன் எம்சின்னு சொல்லி நாங்க சமப்படுத்தணும் தானே. அதாவது எம்ஆர் சமன் எம்சியா இருக்கும்னு சொல்லி. இப்ப எம்ஆர் சமன் எம்சின்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து, அதாவது வந்து இப்ப இங்கன வந்து இந்த எம்ஆர் இப்ப நாங்க சொல்லுவோமே, இப்ப இங்கன வந்து 3 எம்ஆர்ன்னு இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க எம்சி எம்சின்னு சொல்லி சொன்னா எப்படி? டோட்டல் காஸ்ட். அதாவது வந்து டோட்டல் காஸ்ட்ட வந்து நாங்க என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா, அத டெல்டா டிசியின் கீழ் டெல்டா கியூப்ன்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? இப்ப டெல்டா டிசியின் கீழ் டெல்டா கியூப்ன்னு சொல்லி சொல்லும் பொழுது, இப்ப இந்த எம்ஆர் சமன் எம்சி வந்து எங்களுக்கு சமப்படக்கூடிய மாரி அங்க வரும். சரியா? ஆ இப்ப ஓகே. இப்ப இங்கன பாருங்க டோட்டல் ரெவென்யூ. சரியா? ஸோ இங்க வந்து நாங்க ஒவ்வொரு கணக்குப்படியா படிச்சு கொண்டு போவோம். ஓகே. சரியா? இப்ப இங்க வந்து முதலாவது சொல்றாங்க பாருங்க. த ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன். இங்கன வந்து த எக்ஸஸ் ஆஃப் த ப்ராஃபிட் வந்து எப்படி? பிசி P1 பிசி பாருங்க. த எக்ஸஸ் ஆஃப் த ப்ராஃபிட்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள பி அதாவது வந்து பிசி P1 to P P1 and P2 அதாவது வந்து P1 and P2 ஏஇ ஏஇயத்த வந்து நாங்க இங்க வந்து சொல்றது வந்து எக்ஸஸ் ப்ராஃபிட்ன்னு சொல்லி. சரியா? நான் இத வந்து மத்த மாரி தானே பாருங்க. இப்ப எக்ஸஸ் ப்ராஃபிட் வந்து என்ன இருக்கும்? P1, P2
ஏஇ இதுதான் எக்ஸஸ் ப்ராஃபிட் இருக்கும். சரியா? அப்ப இந்த எக்ஸஸ் ப்ராஃபிட்ல வந்து Q1 quantity வந்து அதாவது so the monopoly maximum profit when the product Q1 quantity sale at the P5 அதாவது வந்து quantity 1 the excess profit monopolistic வந்து BC இங்க வந்து இந்த பாக்ஸை வந்து காட்டியிருக்காங்க. இந்த average cost of product Q1 வந்து output வந்து P2 இருக்கும். அதாவது வந்து average cost price வந்து என்னவா இருக்கும்னு சொல்லி சொன்னா இந்த P2 இருக்கும். அதாவது P2 in Q average cost. average cost தான் நாங்க total cost சொல்லுவோம். அப்ப அதாவது average cost வந்து P2 into Q இதுதான் average cost இருக்கும். அப்ப average cost அதான் இருக்கும். average cost P2 Q1 output to P2 இருக்கும். அதாவது P2 இது 10 ரூபாயா இருந்தா இது வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா நினைப்படாங்க. அதாவது வந்து இது 10 ரூபாயா 10 ரூபாயா இருக்குதுன்னு சொல்லி சொன்னா இது வந்து 8 ரூபாயா இருக்கும். சரியா? அதாவது வந்து எவரேஜ் காஸ்ட் வந்து 8 ரூபாயா இருக்கும். பிரைஸ் வந்து 10 ரூபாயா இருக்கும். அப்ப எவரேஜ் காஸ்ட்டை விட பிரைஸ் வந்து கூடனேல இங்க ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் வந்து காணப்படுது இந்த காம்படிட்டிவ் மார்க்கெட்ல. மோனோபோலி மார்க்கெட்ல. சரியா? அடுத்தது வந்து இங்க சொல்லியிருக்கான் பாருங்க டோட்டல் காஸ்ட். இப்ப டோட்டல் காஸ்ட் வந்து என்னவா இருக்கும்னு சொல்லி சொன்னா இந்த OQP1A இதுதான் டோட்டல் காஸ்டா இருக்கும். இங்க பாருங்க டோட்டல் காஸ்ட் அப்ப 0Q1 B அதாவது B அடுத்தது வந்து பாருங்க BP2 அதாவது வந்து P2 அதாவது BP2 இதைத்தான் இங்கதான் இதை Bன்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் வந்து என்னதா இருக்கும் டோட்டல் காஸ்டா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. இது ப்ராஃபிட்டா இருக்கு. அப்ப டோட்டல் ரெவென்யூனா இது ஃபுல்லா தான் டோட்டல் ரெவென்யூவா இருக்கு. இப்ப பாருங்க இப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து எதுன்னு சொல்லி சொன்னா P1 P2 EA வந்து ப்ராஃபிட்டா இருந்தா டோட்டல் காஸ்ட் வந்து அதாவது வந்து டோட்டல் காஸ்ட் வந்து என்னவா இருக்குன்னு சொன்னா P2 E0 Q இதுதான் டோட்டல் காஸ்ட். அப்ப டோட்டல் ரெவென்யூ வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா 0Q A P1 இருக்கும். அப்ப இந்த இதுதான் டோட்டல் ரெவென்யூவா இருக்கும். அதாவது டோட்டல் ரெவென்யூனா 0Q A P1 டோட்டல் ரெவென்யூ. டோட்டல் காஸ்ட் வந்து எப்படியா இருக்கும்னா 0Q E P2. அப்ப ப்ராஃபிட் என்னவா இருக்கும்னு சொல்லி சொன்னா P2 E A P1 இதுதான் ப்ராஃபிட். அப்ப இங்க ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் இப்படித்தான் பார்க்கிறது. ஸோ சரியா? அப்படி இல்லாட்டி வந்து இங்க ப்ராஃபிட் பார்க்கலாம். P1ல இருந்து P2 மைனஸ் பண்ணி இன்டு Qவால வந்து டிவைட் பண்ணலாம். ஸோ இப்படியும் வந்து நாங்க பார்க்கலாம். அதாவது வந்து P1ல இருந்து P2 ரெக்கார்ட் தர Q1 ஈக்குவல் ப்ராஃபிட். சரியா? ஸோ இப்படியும் பார்க்கலாம். இதை வந்து நாங்க வந்து இதை வந்து ATCன்னு சொல்லி சொல்றோம். ATC சரியா? அது ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஸோ இவ்வளவு தான் இங்கே. ஸோ இப்போ நீங்க நினைக்கலாம் அதாவது இப்போ இந்த மனோபொலி மார்க்கெட்டை எடுத்துக்கொண்டா இப்போ கண்டிப்பா வந்து ப்ராஃபிட் மட்டும்தான் earn பண்ணுமா? ஏன் ஒரு நிறுவனம் தானே இருக்கு. அந்த நிறுவனத்துக்கு நினைச்ச மாதிரி விலையை கூட்டலாம் குறைக்கலாம் குவான்டிட்டி கூட்டலாம் குறைக்கலாம். ஸோ அது ப்ராஃபிட் மட்டும்தானே அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி சொன்னா நாங்க அந்த கூட்டம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த நிறுவனமும் வந்து சம்டைம்ஸ் வந்து என்ன நடக்கலாம்னு சொல்லி சொன்னா லொஸ்ஸ சந்திக்க வேண்டி இருக்கலாம். இப்ப பாருங்க இப்ப அண்மை காலத்துல வந்து புகையிலை தான். இப்ப நாங்க வந்து இப்ப மக்கள் வந்து என்ன செய்வாங்க பிரைஸ கூட்டுறாங்க. இப்ப கரண்டோ வாட்டரோ பிரைஸ கூட்டுறாங்க. ஸோ பிரைஸ கூட்டக்குள்ள அதுக்கு ஏதாவது வேற மாற்று வழி ஒண்ணு இவங்க கண்டு கொள்வாங்க. அப்ப மாற்று வழி ஒண்ணு கண்டு கொண்ட பிறகு என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா அப்ப என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா பிரைஸ கூட்டின பிறகு இவங்க டிமாண்டை வந்து குறைச்சிருவாங்க. பிரைஸ கூட்டினா இப்ப இது வந்து நாங்க டிமாண்ட் கர்வ் படித்தனே படிச்சோம். பிரைஸ கூட்டினா என்ன நடக்கும் டிமாண்டை வந்து குறைக்க தொடங்கிடுவாங்க.
அப்போ டிமாண்ட குறைக்க தொடங்குனோனே என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, இந்த மனோபோலி மார்க்கெட்லயும் இந்த மனோபோலி மார்க்கெட்லயும் ஷார்ட் ரன்ல லொஸ் ஒண்ணு சந்திக்க வேண்டி வரும். அந்த லொஸ்ஸ தான் இங்க என்ன செய்றான்னு சொல்லி சொன்னா, கேன் மோனோபோலி incur losses? Looking the market characteristics of the monopoly, we tend to feel that a monopoly would give never loss because the monopoly can change the price until such time it's make a profit. However, it's not true. A monopoly can also incur losses. பாத்தீங்க தானே? அப்போ மனோபோலி மார்க்கெட் கண்டிப்பா அதுவும் என்ன நடக்கும்? லாஸஸ சந்திக்கும். எப்படி லாஸஸ சந்திக்கும்னு சொல்லி சொன்னா, விலைய கூட்டக்குள்ள நாங்க கேள்விய என்ன செய்வோம்? வலிமையா குறைப்போம். அப்ப கேள்விய குறைக்கக்குள்ள, அப்ப விலைய கூட்டிட்டா என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, கண்டிப்பா அதாவது விலை லாஸ் ஆகுறதுன்னு சொல்லி சொன்னாலே நாங்க என்ன சொன்னோம்? சராசரி செலவ விட விலை என்ன நடக்கும்னாங்க, குறைவா இருக்கு. இப்ப மக்கள் ஏதாவது மாற்றுத் தெரிவுக்கு போணும். மாற்றுத் தெரிவு எடுத்துக்கொள்றான்னு சொல்லி சொல்லுங்க. இப்ப பவர் சப்ளை தண்ணிக்கு பதிலா இப்ப என்னமாவது இப்ப நான் இப்ப சொல்லுங்க, இப்ப காசுக்காக இப்ப இதாக்காம வேற எங்கேயாவது ஏதோ வழியில தண்ணிய பெற்றுக்கொள்றாங்க. அந்த மாரி. அது இல்லாம இப்ப கரண்ட் இல்லாம ஏதோ சம் சோலார் பவர்ல அந்த மாரி. இப்படி இருக்கக்குள்ள தான் என்ன நடக்கணும்னு சொல்லி சொன்னா, இந்த மோனோபோலி மார்க்கெட் லொஸ்ல போகும். அதாவது பிரைஸ கூட்டுன நேல லொஸ்ல போகும். சரியா? சோ அப்ப லொஸ்ல போறதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, இந்த விலைய விட இந்த எவரேஜ் காஸ்ட் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, கூடுதலையா இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அதுக்கான வரைபடம் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்ப்போம். சரியா? சோ இந்த வரைபடம் வரையக்குள்ள இது எம்ஆர். இத நாங்க சொல்லியிருக்கோம் சூப்பர் நோர்மல்ன்னு சொல்லி. இது ஏஆர். சரியா? ஏஆர். சரியா? ஸோ இதுல அடுத்த விஷயங்கள் நாங்க பார்ப்போம். இங்க என்ன சொல்லுவோம்? ஏஆர் சமன் டி. இது எம்ஆர். சரியா? அடுத்தது நாங்க இது சொல்லுவோம் பிரைஸ். இத பி அப்படி இல்லாட்டி காஸ்ட் அப்படி இல்லாட்டி ரெவென்யூ இப்படி கூட நாங்க போட்டுக்கொள்ளலாம். இது என்னன்னா கியூஆர் இருக்கும். கியூஆர் இருக்கும். இது என்னது? 0 இருக்கும். சரியா? ஸோ இப்படி இருக்கக்குள்ள என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, இப்படி இருக்கக்குள்ள இப்ப இங்க இப்ப நாங்க சொல்லியிருக்கோம் மார்ஜினல் காஸ்ட். மார்ஜினல் காஸ்ட் அதாவது மார்ஜினல் காஸ்ட் எம்ஆர் எம்சிஏ எம்ஆர் வெட்டி செல்ல பகுதியில தான் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, அதாவது சமநிலை காணப்படும். அதைத்தான் நாங்க இந்த சொல்ற இந்த எம்ஆர் அதாவது இந்த எம்ஆர் இந்த எம்சி கோட இந்த எம்ஆர் வெட்டி செல்ற புள்ளியில தான் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, சமநிலை காணப்படும். இதைத்தான் இங்க ஈன்னு சொல்லி சொல்றோம். இதுல இருந்து தான் என்ன நடக்கும்னு சொன்னா, எங்களுக்கு நாங்க குவான்டிட்டியை இங்கே பேஸ்ட் பண்ணுவோம். சாரி, இது குவான்டிட்டி. இப்படி குவான்டிட்டி இருக்கக்குள்ள இப்ப நாங்க இதுக்கான பிரைஸை தேடணும் தானே. இப்போ பிரைஸை தேடக்குள்ள தான் இங்க இது வரைக்கும் சந்தை சமநிலை வந்துடும். ஸோ இதுக்காக நாங்க பிரைஸை தேடுறதுக்காக டிமாண்ட் கர்வோட இணைக்கிறோம். டிமாண்ட் கர்வோட இணைச்சி அந்த டிமாண்ட் கர்வ் சந்திக்கிற புள்ளியில தான் என்ன நடக்குதுன்னு சொன்னா, பிரைஸ் போடுவோம். இது பி. இது அப்ப எங்களுக்கு ஈயா வரும். இது 0 வரும். சரியா? இப்படி இருக்கக்குள்ள இப்போ நாங்க என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா, இது எங்கட எம்சி கர்வ். சரி. இப்ப எவரேஜ் டோட்டல் காஸ்ட், அதாவது எவரேஜ் டோட்டல் காஸ்ட் நாங்க என்ன சொன்னோம்? அதாவது விலையை விட கூடுதலையா, அதாவது பிரைஸை விட கூ பிரைஸை விட நாங்க கூடுதலையா இருக்குன்னு சொல்லியிருக்கோம். பிரைஸை விட அதாவது எவரேஜ் காஸ்ட் பிரைஸை விட கூடுதலையா இருக்கு. இந்த ஷேப்ல இந்த பாருங்க, இந்த ஷேப்ல இருக்கு. சரியா? இப்படி இருக்கக்குள்ள சரியா? இப்படி இருக்கக்குள்ள
இப்ப நாங்க சந்திக்கிற இந்த கர்வ் இருக்கு. அதாவது வந்து இப்ப இந்த இந்த எம்சி கர்வ் இருக்கு தெரியுமா? இந்த எம்சி கர்வ் வந்து கொஞ்சம் இந்த ஷேப்ல போடணும். சரியா? அது வந்து இப்படி. சரியா? ஸோ இப்ப இந்த சந்திக்கிற இந்த புள்ளி இருக்கு தெரியுமா? இதுதான் வந்து எங்களுடைய என்னதா இருக்கும்? லொஸ்ஸா இருக்கும். சரியா? இதுதான் எம்சி கர்வ். சரியா? அதாவது இப்ப நான் இங்க காட்டணும் தானே, அதாவது லொஸ்ஸும் ஆகும்னு சொல்லி, அதாவது இது வந்து ஏபிசி அப்படி எவரேஜ் வேரியபிள் காஸ்ட்னு சொல்லி சொல்லுவோம். ஏவிசி சாரி ஏசின்னு சொல்லி சொல்லுவோம். எவரேஜ் காஸ்ட்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி எவரேஜ் டோட்டல் காஸ்ட்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? அப்படி இருக்கக்குள்ள வந்து இப்ப இங்க இருக்கிற இந்த இது வந்து P2. சரியா? இது வந்து இங்க வந்து இ புள்ளி இருக்கு. இது வந்து நாங்க ஏ இது பின்னு சொல்லி போட்டுக்கோமே. சரியா? இப்ப இந்த P1 ஏ பி P2 தான் வந்து என்னதா இருக்கும்? இந்த நிறுவனத்துல வந்து லொஸ்ஸா இருக்க போகுது. சரியா? ஸோ இதுல வந்து இப்ப இப்ப இதுல வந்து இப்ப நாங்க என்ன சொல்றது? டோட்டல் காஸ்ட்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து டோட்டல் காஸ்ட் வந்து எவ்வளவா இருக்கும்னு சொல்லி சொன்னா 0 0 P2 Bல இருந்து Q இதுதான் டோட்டல் காஸ்ட்டா இருக்கும். சரியா? இப்ப டோட்டல் ரெவென்யூ வந்து எவ்வளவுன்னு சொல்லி சொன்னா, அதாவது இந்த 0ல இருந்து சாரி டோட்டல் காஸ்ட்ன்னு சொல்லி சொன்னா இதுல 0ல இருந்து இந்த P2 B0 தான் டோட்டல் ரெவென்யூ. டோட்டல் காஸ்ட். டோட்டல் ரெவென்யூனா 0ல இருந்து P இந்த A0 இதுதான் டோட்டல் ரெவென்யூ. அப்ப லொஸ் வந்து எங்க வருதுன்னா, இந்த P2 தான் வந்து இது லொஸ்ஸா வருது. அப்ப ஷார்ட் ரன்ல வந்து மனோபலி மார்க்கெட் வந்து லொஸ்ஸ வந்து சந்திக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. சரியா? இங்க பாருங்க MC the monopoly product Q1 quantity and sell the P5. That's also revenue equal P1 into Q1. P1 into Q1 தான் ரெவென்யூன்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? Which the area the okay. Which the area total cost equal P2 into Q. அதாவது P2 into Q னா 0 to Q1 A அதாவது 0 into Q1 A P5 A P okay. Total cost வந்து 1 B2 0 Q1 B P2 இதுதான் வந்து என்னதுன்னா 0 Q1 B P2 இதுதான் வந்து என்னது எங்களுடைய டோட்டல் காஸ்டா இருக்கும். சரியா? அடுத்தது வந்து பாருங்க அந்த டோட்டல் காஸ்ட்டை விட 0 Q1 AP1 which mean the monopoly incur the losses. அதாவது வந்து இப்ப டோட்டல் காஸ்ட்டை விட டோட்டல் ரெவென்யூ பாருங்க 0 Q1ல இருந்து AP1 0 Q1ல இருந்து இந்த AP1 இதுதான் டோட்டல் ரெவென்யூவா இருக்கு. டோட்டல் காஸ்ட் வந்து இவ்வளவா இருக்கு. டோட்டல் ரெவென்யூ அதாவது நான் சொன்ன மாதிரியே தான் டோட்டல் அதாவது வந்து டோட்டல் காஸ்ட் வந்து இந்த 0 Q B P2 இருக்கு. டோட்டல் ரெவென்யூ 0 Q A P1 இருக்கு. சரியா? ஸோ இப்படி இருக்கக்குள்ள வந்து அப்ப லாஸ் வந்து PA B P2 இருக்கும். ஸோ இங்கேயும் வந்து அப்ப பாருங்க எப்படி இருக்கக்குள்ள வந்து இந்த லாஸ் ஆஃப் ஈக்குவல் டு P2 minus P1 இந்த லொஸ்ஸை வந்து நாங்க இப்படியும் சொல்லலாம். அதாவது P2 minus P1 into Q1 டெல்டா P into டெல்டா Q1 அப்படி இல்லாட்டி நாங்க லொஸ்ன்னு சொல்லி இந்த P2 வந்து லொஸ்ன்னு சொல்லி நாங்க காட்டுவோம். சரியா? ஸோ அப்ப இதையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதை வந்து நாங்க லொஸ்ன்னு சொல்லி காட்டலாம். ஓகே ஓகே சரி. இதுல வந்து அவங்களுக்கு இவ்வளவுதான் மெயினா வந்து சொல்ல இருக்கு. சரியா? ஸோ இதுல வந்து சும்மா கணக்கு எல்லாம் தந்திருக்காங்க. இதுல வந்து கணக்கு வந்து அப்படி இதுல வராது பாருங்க. டோட்டல் ரெவென்யூ
அதாவது ஓசி அதாவது 500 தரம் 140 70,000 ரூபா. கிளியர் இல்லாம இருக்கு இதுல வந்து இந்த பேப்பர் இதுங்க. ஸோ க்ளோசிங் டவுன் ஓகே. சரியா? அப்ப இதுலயும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம். க்ளோசிங் டவுன் சரியா? இதெல்லாம் வந்து ஒரே பத்தி தான் இங்க சொல்லியிருக்காங்க. கேன் யூ மோனோபோலிஸ் லோசஸ்ன்னு சொல்லிட்டுனா லொஸ் வரும்னு சொல்லலாம். ஸோ சரியா? பாருங்க இப்ப லொஸ் வருமான்னு சொல்லி கேட்டா, நாங்க லொஸ் வரும்னு சொல்லிட்டு, இங்க நான் அடுத்தது the answer பாருங்க when the monopolies they incur the losses impossible to farm to continue with the production. Imagine you are the owner of the manager of monopoly which the face situation to similar the situation explained in the figure 5.1. Can you still continue the production? The answer is yes, but if only the average variable cost B can be recovered. அதாவது வந்து இப்ப நான் கேட்குறாங்க வந்து, இப்ப நீங்க இந்த நிறுவனத்துல வந்து ஒலிகோபொலி இந்த மனோபொலி மார்க்கெட்ல வந்து ஒரு முகாமையாளரா இருக்கீங்க. இப்ப முகாமையாளரா இருக்கக்குள்ள, நாங்க இப்ப இங்க இந்த லொஸ்ன்னு சொன்ன இருக்குத்தானே. இந்த லொஸ்ன்னு சொன்ன விஷயத்த வந்து நாங்க பேஸ் பண்ணிக்கொண்டு நிறுவனத்த கன்டின்யூ பண்ணலாமா? அப்படி இல்லாட்டி குளோஸ் பண்ணுமான்னு சொல்லி கேட்குறாங்க. நாங்க என்ன சொல்லணும்னா, the answer is yes. அதாவது வந்து பாருங்க, the situation is explained in the figure 5. Can you still continue with the production? அதாவது என்னத்தான் நாங்க லொஸ் வந்தாலும், அதாவது மனோபொலி மார்க்கெட்ல வந்து லொஸ் வந்தாலுமே வந்து எங்கிட்ட இத கன்டின்யூ பண்ண கேட்டா, கண்டிப்பா எங்களால கன்டின்யூ பண்ண முடியும். எப்படி கன்டின்யூ பண்ணலாம்னு சொன்னா, ஒன்லி த எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் அதாவது நான் சொன்னது தானே சராசரி மாறும் செலவு புரொடக்ஷன் மாற சராசரி மாறும் செலவுகள் மாறும். அப்ப இந்த சராசரி மாறும் செலவு வந்து ரிகவர் பண்ணிக்கொள்ள முடிஞ்சா, கண்டிப்பா அந்த நிறுவனம் வந்து தொடர்ச்சியா இருக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். சரியா? தொடர்ச்சியா இருக்கலாம்னு சொல்லி நாங்க பார்த்தோம். ஸோ அதத்தான் இங்க வந்து சொல்றாங்க. ஓகேயா? சரியா? ஸோ அப்ப இங்கனையும் பாருங்க வந்து இந்த எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் அண்ட் எவரேஜ் டோட்டல் காஸ்ட்னு சொல்லி இருக்கு. எவரேஜ் வேரியபிள் காஸ்ட், எவரேஜ் டோட்டல் சரியா? இப்ப டோட்டல் ரெவென்யூ வந்து எப்படி பார்க்குது? 500 தர 140 500 தர 140 அதாவது 500ன்னு சொல்லி சொன்னா ஆ 140 எம்ஆர்/என்சி மோனோபோலி ப்ரொடியூஸ் 500 யூனிட் சேல் இன் 140. அப்ப டோட்டல் ரெவென்யூ என்னது? 500 தர 140. அவர் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் த மோனோபோலி இந்த 500 தர 150. அதாவது வந்து எங்களுக்கு டோட்டல் காஸ்ட் வந்து இங்க 150ன்னு சொல்லி தராங்க. அப்ப மொத்தம் 500 ரூபான்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு 500 தர 150 வந்து எவ்வளவு? 75,000 ரூபாய். இப்ப டோட்டல் ரெவென்யூ டு டோட்டல் காஸ்ட்னு சொல்லி சொன்னா இந்த 75ல 70 போனா அப்ப எவ்வளவு? 5,000 ரூபாய். சரியா? அடுத்தது வந்து பாருங்க whenever monopoly continues the production or not is going to lose the fixed cost which equal to the BD1EG because fixed cost AFC's total cost equal to total cost. அதாவது AFCக்குள்ள வந்து என்ன இருக்குன்னு சொல்லி சொன்னா எவரேஜ் டோட்டல் காஸ்ட்ல வந்து நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா எவரேஜ் வேரியபிள் காஸ்ட்டை வந்து கழிச்சா எங்களுக்கு எவரேஜ் ஃபிக்ஸ் காஸ்ட் வந்து எங்களுக்கு அதுல தெரியும். அப்ப எவரேஜ் ஃபிக்ஸ் காஸ்ட் வந்து எங்களுக்கு இங்க வந்து 150ன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நாங்க சொன்னோம் தானே, அதாவது வந்து இப்ப நாங்க அதாவது டோட்டல் காஸ்ட் 150 பிரைஸ் டோட்டல் காஸ்ட்க்கு வந்து 150ன்னு சொல்லியிருக்காங்க தானே. அப்ப அந்த 150ல இருந்து வந்து எவரேஜ் டோட்டல் நாங்க வந்து என்ன செய்வோம்னு சொன்னா எவரேஜ் வேரியபிள் காஸ்ட். அப்ப எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து இங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து 100ன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப வந்து இங்க எவரேஜ் டோட்டல் காஸ்ட். அப்ப எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் வந்து எவ்வளவு இருக்கும்? 50ஆ இருக்கும். அப்ப பிக்ஸ் காஸ்ட் வந்து எவ்வளவா இருக்கும்னு சொல்லி சொன்னா 50 தர 500 2,500ன்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இது கணக்கு ரீதியா அவ்வளவு பெருசா இங்க வந்து உங்களுக்கு விளங்கப்படுத்துறப்பட்டு நாங்க பேப்பர்ஸோட விளங்கப்படுத்துவோம். இப்போதைக்கு அந்த உங்களை வந்து ஞாபகம் வச்சுக்கொண்டா ஓகே. சரியா? ஸோ இவ்வளவுதான் இந்த மனோபொலி காம்படிட்டிவ் வந்து இருக்குது. சரியா? ஸோ இங்க வந்து வேற எதுவுமே இங்க வந்து இல்ல. மனோபொலி காம்படிட்டிவ்ல வந்து அது 2 தான் மெயினா இருக்கு. ஓகே. ஸோ மனோபொலி காம்பெட்டில வந்து ப்ராஃபிட்ட வந்து கண்டிப்பா ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும்.
ஷார்ட் ரன்லயும் ப்ராஃபிட் தான், லாங் ரன்லயும் ப்ராஃபிட் தான். ஸோ அதனால தான் இங்க ஷார்ட் ரன், லாங் ரன் பிரிக்கல. நார்மலா ஷார்ட் ரன்ல ப்ராஃபிட் தான். அதேபோல வந்து லாங் ரன்லயும் ப்ராஃபிட் ஆகும்னா எஸ் ப்ராஃபிட்ன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து நீங்க என்ன சொல்லணும் வந்து இப்ப லொஸ்ஸ சந்திக்கும்னு சொன்னா, எஸ் லொஸ்ஸ சந்திக்கும். லொஸ்ஸ எப்படி சந்திக்கும்னா, எவரேஜ் காஸ்ட் வந்து கூடுனா தான் லொஸ்ஸ சந்திக்கும்னு சொல்லலாம். அப்புறம் கேட்கலாம், கன்டினியூஸா இந்த கம்பெனி வந்து இருக்கலாமான்னு சொல்லி கேட்டா, கண்டிப்பா இருக்கலாம். ஆனா பிரைஸ் வந்து இந்த எவரேஜ் வேரியபிள் காஸ்ட்ட வந்து மேனேஜ் பண்ணிக்கொள்ள முடியுமா இருந்தா கண்டிப்பா இருக்கலாம்னு சொல்லி போடலாம். ஓகே. சரி. இவ்வளவுதான் இங்க மெயினா சொல்லணும். அது இல்லாம வந்து இந்த மனோபலிக் மார்க்கெட்னா என்னது? அதோட நன்மைகள், அதுகெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். சரியா? ஸோ இது முடிய வந்து நான் அடுத்தது வந்து உங்களுக்கு ஒலிகோபொலியும், மனோபொலி காம்படிட்டிவ் மார்க்கெட்டையும் வந்து டிஸ்கஷன் பண்றேன். ஓகே.